விஜய் டிவி ஒரு 4th ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே இது எல்லாத்தையுமே என்னோடய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அரங்கில் இருந்தவர்கள் சொல்லியதுன்னு அதே தான் நடந்திருக்கு. மாஸ்க் டாஸ்க்கை பற்றி கேட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் மாஸ்க் போட்டு முகப்பூடி போட்டு நடிக்கிறாங்க, டபுள் ஃபேஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு கெமி வந்து பார்வை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்து சூப்பராக சொல்கிறாரு. இந்த மாதிரி திவாகர் கூட வந்து ஒரு சின்ன ஒரு ரேம்ப் வாக் பண்ணுறதுக்கு கூட அவங்க ரெடி இல்லை அப்படின்ன உடனே பார்வை வந்து இப்படி பார்க்குறாங்க. அந்த முகத்தில் அவ்வளோ அபிநயத்தை காட்டுறாங்க. உடனே என்ன ரீசன் அப்படின்னு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்டதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, இல்லை ப்ரெசன்டபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணமோ அது அப்படியே விக்ரம் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு பாரோட ஃபேஸ் அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் துஷார் கிட்ட கேட்குறாங்க. விக்ரம் சொன்னது வந்து 100% கரெக்டு. ஏன்னா விக்ரம் வந்து அதை நேரடியாகவும் சொல்கிறாரு. துஷார் வந்து நேரடியாக பாருக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. இப்போ கூட ஃபுல்லாக அதெல்லாம் ஜோக் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் துஷார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னடானா ஓவர் பாசமாக இருக்குது, ஏன்னா ஒரு சோதனை எலி மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வை சொல்கிறாங்க. உடனே பார்வை இப்படி நெஞ்சில் இப்படி குத்துறது மாதிரி இப்படி காட்டுறாங்க. இவங்க இதை தான் திவாகருக்கு பண்ணாங்க, இவங்க திவாகருக்கு பண்ணதை துஷார் இவங்களுக்கு பண்ணுறான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தான் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக தெரியல, தனக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்வை தான் எல்லாருமே வந்து அந்த டபுள் ஃபேஸ் காட்டுறாங்கன்னு. இது வந்து சபரிக்கும் வரும், கனிக்கும் வரும். ஆனால் நமக்கு ப்ரமோவில் காட்டினது வந்து பார்வை காட்டியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்வோட நிறைய ஃபேஸஸ் காட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபேஸில் காட்டியிருக்காங்கன்னு. சரி, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். யார் ரொம்ப டபுள் ஃபேஸ் காட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.